அப்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட இன்னொரு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆங்கில மருத்துவம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதாவது எல்லா உணவுகளையும் ரசாயனங்கள் மிகுதியாக இருக்குது, ரசாயனங்கள் மிகுதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாட்டை சத்தே இல்லை, வெறும் சக்கை தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம், அதனால் உடம்புக்கு ஊட்டச்சத்தே கிடைக்கல, அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் வந்து பீடியாஷூர், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி எப்படிப்பட்ட ரசாயனங்களை கலந்தாலும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அப்போ இருக்க நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள் வேறு, அதனால தான் அவங்களுக்கு ஆற்றல் இருக்குது. அவங்க ரசாயனம் இல்லாத உணவுகள் சாப்பிட்டாங்க, அதனால தான் ஆற்றலோட ரொம்ப நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி எல்லா உணவுகளுமே ரசாயனம் மிகுதியாக இருக்குது, அதனால தான் இன்றைக்கி நிறைய நோய்கள் வருது. அப்போ ரசாயனங்கள் அதிகமாக இருக்கிறதுனால உணவுடைய சத்துக்கள் குறைபாடு இருக்குது. அதை பூர்த்தி செய்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபுட் தரோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த ஆங்கில மருத்துவமும் ஆங்கில மருத்துவர்களும். பின்னாடி இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட மிக மிக முக்கியமான பங்கு இருக்குது. அந்த பசி அப்படிங்கிற உணர்வு தூண்டுற ஒரு விஷயமா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கு இல்லையா? அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு என்னவா மாறும்னா, அந்த உணவில் இருக்க ரசாயனங்களை மொத்தமாக டேமேஜ் பண்ணும். ஏன்னா உடம்புடைய செல்களுக்கு தேவையான உணவு தேவையை தான் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அறிவுறுத்துது. எந்த அளவு ஒவ்வொரு நாளும் நம்ம உணவுடைய அளவு மாறுபடுறதுக்கு காரணமே அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஒரு நாள் நம்ம 4 இட்லி சாப்பிட்றோம், ஒரு நாள் 2 இட்லி சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு 10 இட்லி கூட சாப்பிடுவோம். என்னென்னா இது செல்லோடைய தேவை. அப்போ அந்த செல்லோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்குது. அப்போ அந்த அப்படியான ஒரு பவர்ஃபுல் மிக்க ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்குள்ள நம்மளுடைய எப்படிப்பட்ட ரசாயனம் மிக்க உணவுகள், அதாவது மேக்ஸிமம் சொல்லலை, மேக்ஸிமம் வந்து பாலில் இருக்குது, மைதா, அலாக்சான் கலந்த மைதா, பிஸ்கெட்டு, பாட்டில் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு, இந்த மாதிரியான ரசாயனங்கள் அதிகமாக இருக்கிற உணவுகளை பற்றி நான் பேசவே இல்லை. மினிமமாக நீங்கள் சொல்கிற மாதிரி எதுலையுமே உணவு சத்துக்களே இல்லை. அரிசி எடுத்தாலும் ரசாயனம் தான், தண்ணி குடித்தாலும் ரசாயனம் தான், பருப்பு எடுத்தாலும் ரசாயனம் தான், காய்கறிகள் பழங்கள்லாம் கூட ரசாயனங்கள் தான் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது இந்த ரசாயனங்கள் கலந்துருக்குன்னு சொல்கிற உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த ரசாயனங்களை அடித்து நொறுக்கிட்டு அதில் இருக்கிற சத்துக்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு உடலுக்கு அந்த செல்லுக்கு கொடுக்குது. இதை ஏன் எப்படி நாங்கள் சொல்கிறோன்னா, நாங்களே இதற்காக சாட்சி. எங்கள் எல்லா அக்குஹீலர்ஸுமே பசிச்சு சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பிட்ற அதே ரசாயனம் கலந்துருக்கிற அரிசி, பருப்பு, பழங்கள், காய்கறிகள் தான் நாங்களும் சாப்பிட்டுருக்கோம், கீரைகள் தான். எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு எந்த நோய் தொந்தரவுகளும் பெருசாக இல்லை. அப்படியே தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக வெளியேறிடும். எங்களுடைய உடல் வந்து, எங்களுடைய ஆரோக்கியம் வந்து இதில் பார்க்கும்பொழுதே எந்த அளவுக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்ற தோற்றத்துலேருந்தே தெரியுது. எங்களால் எல்லா வேலைகளையும் சோர்வு இல்லாமல் செய்ய முடியுது. இது எல்லாமே எங்களால் முடியுதுன்னா இதற்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ற அதே உணவு தான். நாங்கள் பசித்து சாப்பிட்றோம். பசிக்கும் பொழுது அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அந்த அளவுக்கு பலமாக சுரக்குது. அதோடைய பலம், அந்த பலத்தோடு இருக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் நீங்கள் சாப்பிட்ற அதே சாப்பாடு தான் சாப்பிட்றோம். சப்ளிமெண்ட்டாக எதுவுமே எடுத்துக்கல. எங்களுக்கு பரிபூர்ண போஷாக்கு கிடைக்குது. இதான் உண்மை. இப்போது இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரசாயனங்கள் தான் மிகுதியாக இருக்குது எல்லா உணவுகள்லையும். அதனால் நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட்டு அப்படின்னு சாப்பாடை பார்த்து பயப்படுறோம் இல்லையா? எதை பார்த்தாலும் பயம் வருது. ஐயோ, தக்காளி பார்த்தா இவ்வளோ ரசாயனம் இருக்குது, காய்கறியை பார்த்தா எல்லாத்துலேயும் ரசாயனங்கள் ஸ்ப்ரே அடிக்கிறாங்க, ஏற்கனவே பூச்சிக்கொல்லி போடுறாங்க அப்படின்னு பயப்படுறோம் இல்லையா? ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பசிக்கும் போது சாப்பிடும். ரெண்டாவது, அப்படியே அந்த உணவு இதை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? அதாவது ரசாயனங்கள் மிகுதியாக இருக்க உணவு, ரசாயனங்கள் கம்மியாக இருக்க உணவை எப்படி ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தக்காளியை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த தக்காளி எத்தனை நாள் வரைக்கும் உயிரோடு இருக்குது? அதாவது அவங்க அடிக்கிற நார்மலாக வந்து ரசாயனங்கள் இல்லாத ஒரு காலத்தில் இருந்த தக்காளி ஒரு நாள் 2 நாள் அதுக்கு மேலே அழுகிடும் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற தக்காளி 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கிடலை. அப்போ நமக்கு அதை பார்க்கும்போது பயம் வருது. இப்போ ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க, ரசாயனங்கள் கலந்துருக்காங்க, அதனால தான் இந்த தக்காளி வந்து கெட்டே போகலை, இவ்வளோ நாள் இருக்குது அப்படிங்கிற பயம் இருக்குது இல்லையா? ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னதான் ரசாயனம் அடித்தாலும் மேக்ஸிமம் ரசாயனம் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் கழித்து கூட அந்த தக்காளி கெட்டு போகுது இல்லையா? அதில் ஒரு புழு பூச்சி உருவாகுதா இல்லையா? கெட்டு போகிறதுனா என்னங்க? அதில் வந்து அது உண்மை சாப்பிட்றதுக்கான தன்மையை இழந்துருச்சு அப்படின்னா அந்த உணவுப் பொருளில் புழுக்களும் பூச்சிகளும் உருவாகும். பார்த்துக்கிங்களா? ஃபங்கை
காய்கறியில் ஃபங்கை உருவாகிறது, தக்காளியில் ஃபங்கை உருவாகிறதுன்னு பார்க்குறீங்களே, அப்போது அந்த உணவுப் பொருள் மேலே இந்த மாதிரியான உயிரினங்கள் உருவாகுது அப்படின்னா அந்த பொருள் சாப்பிட்றதுக்கான பொருள் தான். அணில் கடித்த பழம்னு சொல்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களே? அதே மாதிரி மொய்க்கிற பழங்கள், தேனி அந்த மாதிரியான பூச்சிகள்லாம் வந்து ஒரு உணவு மேலே உட்காருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு அந்த சாப்பிட்றதுக்கான தகுதியான உணவுகள். ஏன்னா உயிரினங்களால் மிக மிக ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பொருள் தரமானது இயற்கையோடு இருக்குது, இயற்கை சார்ந்த உணவு அப்படிங்கிறத உணவுகள் அந்த பூச்சிகளும் கிருமிகளும் அணில் அப்புறம் வந்து ஈக்கள் வண்டுகள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அந்த மாதிரி ரசாயனங்கள் இல்லாத உணவுகள் தான் அதை தேடி சாப்பிடும். சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாத உணவுகளை அந்த பழங்களும் அந்த வண்டுகளும் அந்த ஈக்களும் அணில் கூட நிராகரிச்சிடும். அப்போது ஒரு 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 உணவுப் பொருள் மேலே, ஒரு காய் மேலே, ஒரு தக்காளி மேலே ஒரு கிருமிகள் உட்காருது அப்படின்னா அந்த உணவுப் பொருளில் மேக்சிமம் ரசாயனங்கள் இல்லை. இதுதான் உண்மை. நம்ம மினிமமான ரசாயனம் இருக்குது, அதை நம்ம உடம்பு நம்ம பசிச்சு சாப்பிட்டோன்னா அந்த ரசாயனங்களை அழிச்சிடும். ஆனால் இதே பால் எடுத்துக்கோங்க. பசும்பாலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே அது கெட்டு போயிடும். அதே பேக்கெட் பால் பல நாட்கள் இருந்துக்கிட்டே கெட்டே போகாது. ஏன் அப்படின்னா இந்த மேக்சிமம் ரசாயனம் இருக்கிறதுனால. பிஸ்கெட் பேக்கெட்டில் விற்கிற பொருட்கள் எல்லாத்துலேயுமே அதிகமாக ரசாயனங்கள் கலந்துருக்காங்க. அதனால தான் வருஷ கணக்கில் கெட்டு போகாமல் இருக்குது. இதான் உணவை வந்து நம்ம தரம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பாட்டில் ஜூஸ் மாசா எடுத்துக்கோங்க, இப்போ மாம்பழ சாறு எடுத்துக்கோங்க. மாம்பழ சாறு எவ்வளோ நேரம் கெட்டு போகாமல் இருக்குது, மாசா எத்தனை நேரம் கெட்டு போகாமல் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? மாசா சாப்பிடக்கூடிய தகுதியிலே இல்லை. மேக்சிமம் ரசாயனம் மாம்பழத்தில் ரசாயனம் இருக்குது இல்லையா, கல் போட்டு அந்த கார்பன் போட்டு அதை பழுக்க வைக்கிறாங்க, உண்டு தான். மினிமமாக இருக்கிறதுனால தான் ஒரு நாளில் அதோடைய சாறு கெட்டு போகுது, ஒரு 2 நாளில் அது அழுகி போகுது. மேக்சிமம் ரசாயனங்கள் இருக்கிறதுனால தான் மாசா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குது. இதை தான் நம்ம வந்து உணவு சார்ந்த விஷயத்தில் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஹார்லிக்ஸ் பற்றி, அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் பற்றி. ஏன்னா இன்றைக்கி டயபெட்டிஸ், அதாவது பிரசவ கால டயபெட்டிஸ் பற்றி நிறைய சொல்கிறாங்க இல்லையா, அதை பற்றி பார்ப்போம். அதே சமயத்தில் ஹார்லிக்ஸை சாப்பிட்றத பற்றி சொல்கிறாங்க இல்லையா, சப்ளிமெண்ட்ரி, அதை பற்றியே நம்ம அடுத்த காலையில் பார்ப்போம்.